என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல சமயத்தில் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை கண்டு அல்லது நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கண்டு உடனுக்குடன் நமக்கு ஒரு கோபம் புறப்பட்டு வரும் பாருங்க. என்ன அவன் கேட்டபடியே நானும் கேட்பேன், எனக்கு விரோதமாக அவன் என்ன செஞ்சானோ அதை நான் பதிலுக்கு பதில் செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கோபம் முன்னிட்டு எழும்புகிறது அல்லவா? பல சமயத்தில் மிக பொறுமையாக இருப்பீர்கள். ஆனால் திடீரென்று உங்களுக்குள்ள என்ன ஆகிடும்னா, என்ன நீ இப்படி பேசினல்ல, நானும் உன்னை அப்படியே பேசுகிறேன் பார், எனக்கு விரோதமாக நீ இப்படி செஞ்சல, நானும் உனக்கு செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி பல சமயத்தில் நாம் தேவனை அறியாத ஜனங்களைப் போல நடந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தன் வார்த்தையில் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை கவனித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, அப்படிப்பட்ட எண்ணமே நமக்குள்ள வேண்டாம். பதிலுக்கு பதில் நான் செய்வேன் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வேணாம். அடுத்து கர்த்தர் அந்த இடத்தில் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு. அப்படி என்று சொன்னால் கர்த்தர் உனக்காக வழக்காடுவதற்கு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வதற்கு நீ விலகிக்கொள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலத்திலே உனக்கு விரோதமாய் பல பேர் உன்னை குற்றப்படுத்தி அல்லது உன்னை குறித்த பல புரளிகளை பேசலாம், உன்னை குறித்த வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கலாம். ஆனால் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி உன் உள்ளத்திலே எந்த சமயத்திலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வேண்டாம். கர்த்தருக்காக காத்திரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன நடைபெறும்? அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எந்த சதி திட்டத்தை செய்து உங்களை சிக்க வைக்கலாம் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போடுகிறார்களோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இது நாள் வரையிலும் பதிலுக்கு பதில் நீ செய்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடு. நான் என் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கப் போகிறேன். என் ஆண்டவர் எனக்காக வழக்காடுகிற அந்த நேரத்துக்காக நான் பொறுமையோடு கூட காத்திருக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து தன் மகிமையை வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.